இன்னைக்கு காய்கறி அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கோவக்காய் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, அடுத்தடுத்து இருக்கு. அடுத்தடுத்து கோவக்காயில் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இங்கே பாருங்க எத்தனை கோவக்காய் இருக்குங்க. நல்லா பெருவட்டாகவும் இருக்குங்க. இங்கே பாருங்க, நல்லா பெருவட்டு காய் இந்த உள்ளெல்லாம் இருக்கு. எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காயெலாம் எடுத்துக்கலாங்க, கொத்து கத்திரிக்காய்ங்க. இங்கே பாருங்கள், இதையும் எடுத்துக்கலாம். நானே எடுத்தனால தான் இதையும் எடுத்துக்கலாம். எனக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பழுத்தே இருக்குது ஒன்று, அங்கங்கே இருக்குங்க, பூத்துக்கிட்டும் வருது. எனக்கு எடுத்துக்கலாம். இங்கே கட் பண்ணிக்கலாம். இந்த இதில் விழுந்துருச்சு, செடியில் விழுந்துருச்சு. வந்து எடுத்துக்கலாங்க. துளிர் இதுலேயும் விட்டுருக்கு. வேண்டிய ரணகளி எடுத்துக்கிறேங்க. அது நம்ம கிட்னி ஸ்டோனுக்கு கற்களை கரைக்கிறதுக்கு உதவுதுங்க. எப்பயாவது இதையும் எடுத்துக்கணும். இதை பாருங்கள், ரணகளி. அவரைக்காவும் எடுத்துக்கலாம். தேங்காய் பாருங்க. இப்படி நுனியில் நம்ம கல் கட்டி விடணுங்க, அப்போ ஸ்ட்ரைட்டாக வருங்க. எடுத்துக்கலாம். சிகப்பு காராமணிங்க, நீட்டு பாருங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். புடலங்காய் வந்துக்கிட்டு இருக்கு. சிகப்பு காராமணி எவ்வளோ நீட்டாக இருக்குது. இதை அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க, இதையும் எடுத்துக்கலாம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள், வெள்ளை கத்திரிக்காய் வந்துக்கிட்டு இருக்கு. புடலங்காய் வந்துட்டு இருக்குங்க. கட் பண்ணிக்கலாம். சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. எவ்வளோ காய் வந்திருக்கு தெரியுங்களா? எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் விதைக்கி விட்டுருக்கேன், ஒரு செடி இருக்கிறதுனால இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு காயில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எடுத்துக்கலாம். எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள், நம்ம வீட்டு காய் நம்ம பறிக்கிறப்போ. நீட்டாகவும் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குங்க. நல்லா நீட் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், வந்துக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இதையும் கட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது விதைக்கி விட்டுருக்கேங்க.
பாருங்க புடலங்காலாம் பாருங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குங்க. ஏற்கனவே புடலங்காய் சுரக்காய் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். பீர்க்கங்கெல்லாம் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது விதைக்கி விட்டுருக்கேங்க. பாருங்க செடிக்குள்ளே இருக்குது பாருங்க நம்ம கட் பண்ணது. இங்கே பாருங்க எல்லாம் பீர்க்கான் வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த கோவக்காவும் எடுத்துக்கலாம். இது ஒரு வகையான கோவக்காங்க. கோவக்காய் கட் பண்ணிக்கலாம். வெள்ளை கத்திரிக்காய் இதையும் கட் பண்ணிக்கலாங்க. இந்த பாருங்க இந்த விழுந்திருக்கு பாருங்க. நிரஞ்சன் கத்திரிக்காய் வந்திருக்கு. வெண்டைக்காவும் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். கொத்தவரங்காவும் எடுத்துக்கலாம். செடியாக இருக்கனால விதைக்கி விட்டுருக்கேங்க. காயும் எடுத்துக்கலாம். காயும் எடுத்துக்கிறோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது பறிச்சுக்கலாங்க. லைட்டாக இன்னும் போதுங்க. எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்கள். பூவும் பூத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய அடி தெரியுமாங்க. 4 அடியிலேருந்து 5 அடி இருக்குங்க இந்த காய்ங்க. இப்போ எனக்கு வந்தது. வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்ங்க. 5 வகையான கத்திரிக்காய். இந்த பாருங்கள் 1 2 3 4 5 வகையான கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க எனக்கு. அது தவிர கோவக்காய் 2 வகையான கோவக்காய், வெண்டைக்காய் 2 கிடச்சிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பெருசாக நீட்டாக இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. எனக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ரணகிளி கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட வேண்டியது. எப்பயாவது நம்ம எடுத்துக்கணும். சீனி அரக்காய் காராமணி சிகப்பு குட்டை கிடச்சிருக்குங்க. பீன்ஸு கிடச்சிருக்குங்க. அது தவிர கோவக்காய் 2 வகையான கோவக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா காணாவாழைக்கீரை, முக்கிரட்டு கீரை, அந்த மாதிரி கீரைகள் எகிப்து கீரை, வெள்ளைக்கீரை, பண்ணைக்கீரை, இந்த மாதிரி அரிய வகை கீரை கிடச்சிருக்குங்க. இவ்வளவும் நான் வச்சு கீரை சூப்பு பண்ணி, கத்திரிக்காய் கூட்டு பண்ணி, கொத்தவரங்காய் காய்கள் எல்லாம் போட்டு, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், கோவக்காய் இந்த மாதிரிலாம் காய்களை போட்டு பொரித்து சாப்பிட்லாங்க. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? எவ்வளோ காசு கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி பொருள் நமக்கு கிடைக்காதுங்க. நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. பாருங்கள், நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணுது. இன்றைக்கி பாருங்கள், நமக்கு இவ்வளோ காய் கிடைக்கிறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்றோங்க இந்த மாதிரி காய்கறிகளை. நீங்களும் இது பாருங்கள், கத்திரிக்காயெலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கீரைகள்லாம் நமக்கு ஒவ்வொரு உறுப்பையும் நம்மளை பாதுகாக்குதுங்க. மழை இருக்கிறப்போ இங்கே பாருங்கள், நாங்கள் மேலே இந்த மாதிரி காய்கறி சூப்பு நல்லா நம்ம காரசாரமாக வச்சு குடிச்சிட்டு, இந்த மாதிரி குழம்பு கத்திரிக்காய் தொக்கு காரமாக வச்சுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி மழை காலத்துலலாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டு காயின்னு எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. தேங்க்யூ.